பாகப்பிரிவினை. விவசாயி ஒருவன் இறக்கும் தருவாயில் தனது 3 மகன்களையும் கூப்பிட்டு, தான் இறந்த பிறகு தான் எழுதியுள்ள உயிலில் கண்டவாறு அவனுடைய உடைமைகளை பிரித்து எடுத்துக்கொள்ள சொன்னான். சிறிது நேரத்தில் அவன் உயிர் பிரிந்தது. கடமைகளை முடித்த பின் 3 மகன்களும் உயிலில் கண்டபடி சொத்துக்களை பிரித்து கொண்டு வந்தனர். இறுதியாக 17 பசுமாடுகள் இருந்தன. உயிலில் பசுமாடுகளில் 2இல் 1 பங்கு மூத்த மகனுக்கும், 3இல் 1 பங்கு இரண்டாவது மகனுக்கும், 9இல் 1 பங்கு கடைசி மகனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. 17 பசுமாடுகளை இந்த விகிதத்தில் எப்படி பிரிப்பது? ஒரே குழப்பம். இது சம்பந்தமாக அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடலானார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் அந்த பக்கம் வந்தார். பிரச்சனை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்ட அவர் அதை தான் தீர்த்து வைப்பதாக கூறினார். அவர்கள் சம்மதம் தரவே அவர் சொன்னார், உங்களிடம் 17 பசுக்கள் உள்ளன. என்னிடம் உள்ள பசு ஒன்றையும் இவற்றோடு சேர்த்து கொள்கிறேன். ஆக 18 பசுக்கள் இருக்கின்றன. உயிலின்படி 2இல் 1 பங்கு, அதாவது 9 பசுக்கள் மூத்தவனுக்கு சொந்தம். 3இல் 1 பங்கு, அதாவது 6 பசுக்கள் இரண்டாமவனுக்கு சொந்தம். 9இல் 1 பங்கு, அதாவது 2 பசுக்கள் மூன்றாமவனுக்கு சொந்தம். மூவருக்கும் 17 பசுக்கள் கொடுத்த பின் 1 பசு மீதமிருக்கிறது. அது நான் கொண்டு வந்த பசு. அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்பொழுது உங்கள் பிரச்சனை தீர்ந்ததா? மூவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் கடைசி வரை இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அவர்களுக்குள் புரியவில்லை. உங்களுக்கு புரிகிறதா? அப்படி புரிந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்களில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும்.